உலக சுகாதார அமைப்பில் பாகிஸ்தானுக்கு இந்தியா கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளது. ஜெனீவாவில் உள்ள WHO தலைமையகத்தில் பேசிய இந்திய தூதர் அனுபமா சிங், பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை வளர்க்கிறது என காட்டமாக தெரிவித்தார். பயங்கரவாதத்தின் ஆதரவாளர்கள் பாகிஸ்தான் மண்ணில் இருந்து செயல்படுகிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என்றும், இதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்ற திட்டத்தை தொடங்கி துல்லியமாக நடத்தியதாகவும் விளக்கியுள்ளார். பாகிஸ்தானில் பொதுமக்கள் குறிவைக்கப்படவோ அல்லது பாதிக்கப்படவோ கூடாது என்பதில் இந்தியா கவனமாக இருந்ததாக சுட்டிக்காட்டிய அனுபமா சிங், பயங்கரவாதத்தை வளர்க்கும் ஒரு அரசு அதனால் பாதிக்கப்பட்டவர்களாக மாறுவேடமிட முடியாது என்றும் கடுமையாக சாடியுள்ளார். அனுபமா சிங்கின் பேச்சு இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. வக்ஃப் சட்டம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் வக்ஃப் நிலங்கள் இஸ்லாமியர்களின் 5 தூண்களில் ஒன்று என மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. வக்ஃப் சட்ட திருத்தத்தை எதிர்த்த ரிட் மனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வு விசாரித்து வருகிறது. இந்த நிலையில் மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் கபில் சிபல், ராஜீவ் தவான் ஆகியோர் தானமாக வழங்கப்படும் சொத்துக்கள் யாருக்கும் சொந்தமல்ல என மத்திய அரசு வாதிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என வாதிட்டனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.